கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதுக்காலத்தின் 13ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த இறைவார்த்தைகள் விசுவாச வாழ்வின் விலை மற்றும் மதிப்பு குறித்து பேசுகின்றன. நம்மை பின்தொடர அழைக்கிறார் இயேசு. ஆனால் அவர் பின்தொடர்வதற்கு விதிக்கும் நிபந்தனைகள் சவாலானவை. குடும்பத்தை விட, சொந்த உயிரை விட அவரை மேலாக அன்பு செய்ய வேண்டும் என்பது இன்று நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அழைப்பு. அன்பின் பலன் ஈதலும் பெறுதலும். முதல் வாசக இறைவாக்கன் எலிசாவை சூனேம் நகர் பெண் அன்போடு உபசரித்த நிகழ்வை பற்றி பேசுகிறது. சூனேம் பெண் எலிசாவை வரவேற்க காரணம் அவர் ஒரு கடவுளின் தூயவர் என்ற விசுவாசமே. அவர் எலிசாவிற்கு உதவி செய்து அதற்கு பிரதிபலனாக எதையும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாரா நிலையில் எலிசா அந்த பெண்ணுக்கு சன்னதி இல்லை என்ற குறையை கண்டறிந்து அவர்களுக்கு மகப்பேறு வரம் கொடுக்க செய்கிறார். நாம் கிறிஸ்துவுக்காக செய்யும் ஒவ்வொரு சிறிய உபசரிப்புக்கும் கடவுள் அதை காட்டிலும் பெரிய ஆன்மீக பரிசை அளிப்பார். என் நம்பிக்கையின் உண்மையை இது நிலைநாட்டுகிறது. விசுவாசத்திற்கு பரிசு உண்டு. இன்றைய பொதுநல வாழ்வில் விருந்தோம்பல் என்பது நம்மை போன்றோரை மட்டுமே வரவேற்பதை சுருங்கிவிட்டது. சூனேம் பெண்மணி செய்ததோ ஒரு அந்நியரை, அதுவும் கடவுளின் பெயரால் உபசரிப்பது. இன்று நாம் ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு நன்கொடை வழங்குதல் அல்லது ஒரு ஏழை குடும்பத்திற்கு படிக்க உதவுதல் போன்ற செயல்களை செய்யும் போது நாம் சூனேம் பெண்ணின் ஈதலை பிரதிபலிக்கிறோம். ஜாதி, மத, பொருளாதார பாகுபாடுகளை கடந்து ஒரு தேவையுள்ள எந்த ஒரு அந்நியரையும் உபசரிக்கும் போதுதான் நம்முடைய விருந்தோம்பல் தூயதாக மாறுகிறது. நாம் கொடுக்கும் ஒரு குவளை தண்ணீரையும் கடவுள் கணக்கு வைப்பார் என்பது நிழலே இது. மத்தேயு நற்செய்தி 10:42 நாம் படிக்கிறோம். பாவத்துக்கு சாவை அறிவித்தல். இரண்டாம் வாசகம் நம்முடைய விசுவாச வாழ்வின் மையமான திருமுழுக்கின் இறையியல் அர்த்தத்தை விளக்குகிறது. திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கவே திருமுழுக்கு பெற்றீர்கள் என்பதை அறிவீர்களா? நாம் இணைந்திருக்கிறோமா கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்றவர்கள்? பழைய மனிதனுக்குரிய சாவு. திருமுழுக்கு என்பது வெறும் சடங்கு அல்ல. நிறைய பேர் அதை சடங்காக பின்பற்றுகிறார்கள். அதனுடைய பழைய பாவ மனிதனுக்கு சாவு அறிவிக்கும் ஒரு செயல். பாவத்தின் ஆதிக்கத்திலிருந்தும் அதன் சம்பளத்திலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவுடன் புதிய வாழ்வில் உயிர்த்தெழுகிறோம். உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு ஒருமுறை மரித்தது போல நாமும் பாவத்திற்கு மரித்தவராகிவிட்டோம். எனவே நம் வாழ்வு இனி பாவத்தால் ஆளப்படாது. நாம் கடவுளுக்காக வாழ்கிறோம். இங்கே பொதுநல பார்வை என்ன? பொதுநல சாவும் பொது வாழ்வும். அதாவது பொதுநல வாழ்வின் மிக முக்கிய தடை நம்முடைய சுயநலம்தான். நாம் திருமுழுக்கின் மூலம் சுயநலத்திற்கும் சுய பெருமைக்கும் சுய திருப்திக்கும் சாவை அறிவிக்கிறோம். மன்னிப்பு மிக முக்கியம். திருமுழுக்கு நாம் பழைய மனிதன் மரணமடைந்ததைப் போல நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது அவர்களும் தங்கள் பழைய தவறுக்கு மரணமடைந்து விடுகிறார்கள் என்று அறிவிப்பதாகும். இந்த ஒரு புதிய உறவுக்கு உயிர்த்தெழுதலே உதவுகிறது. இது தொடர்ச்சியான தியாகமாக இருக்க வேண்டும். ஒரு பொதுநல சேவகர் ஊழல் நிறைந்த ஒரு சூழலில் நீதிக்காக போராடும் போது அவர் தினமும் சுயநலத்துக்கு சாவை அறிவித்து கடவுளுக்காக வாழ தீர்மானிக்கிறார். இதுவே ஒரு திருமுழுக்குக்கான உண்மையான சாட்சி. உன்னை மறுதலி வாழ்வினுடைய மதிப்பு அதுதான். மத்தேயு 10:37-42 நற்செய்தி வாசகம் விசுவாச வாழ்வின் தியாகத்தையும் பரிசையும் மிக நேரடியாக நமக்கு முன்வைக்கிறது. என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்று தீர்மானமாய் ஆண்டவர் கூறுகிறார். குடும்பத்தை வெறுப்பது என்று இயேசு இங்கு கூறவில்லை. மாறாக இயேசுவின் மீதுள்ள அன்பு எல்லாவற்றையும் விட மேலானது என்பதை வலியுறுத்துகிறார். நம் அன்பு இயேசுவுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சிலுவை என்பது மரணத்தை குறிக்கும் கொடூரமான கருவி. நம்முடைய வாழ்வின் கிறிஸ்துவை பின்பற்றுவதால் வரும் தியாகங்கள், துன்பங்கள், நிராகரிப்புகள் ஆகியவையே நம்முடைய சிலுவை. நாம் உயிரை காத்துக்கொள்ள விரும்புவோர் அதை இழப்பார். தம் உயிரை இழப்பவர் கிறிஸ்துவுக்காக அதை கண்டடைவார். விசுவாச வாழ்வின் முரண்பாடான நீதி இதுவே. உலகத்தை துறந்தால்தான் முடிவில்லாத வாழ்வை கண்டடைய முடியும்.
தியாகத்தின் விலை. பொதுநல வாழ்வின் தியாகத்தின் விலை மிக மிக அதிகம். ஒரு மருத்துவர் தங்கள் குடும்ப நேரத்தை தியாகம் செய்து நோயாளிகளுக்கு சேவை செய்கிறார். ஒரு தன்னார்வ தொண்டர் தங்கள் சொந்த பணத்தையும் சௌகரியத்தையும் துறந்து பொது நன்மையை நாடி செல்கிறார். ஒரு தீயணைப்பு வீரர் தனது குடும்பத்தை விட கடமையை பெரிதாக மதித்து ஆபத்தான சூழலுக்குள் செல்கிறார். இங்கு குடும்பத்தை விட இயேசுவை அன்பு செய்வது என்பது நீதியையும் மனித உயிரையும் அன்பு செய்வதன் நிழலாக இருக்கிறது. சிலுவையை சுமக்காமல் இயேசுவை பின்பற்ற முயல்பவர், தன் அன்பரோ குடும்ப உறுப்பினரோ தவறு செய்யும் போது அவர்களை திருத்தாமல் மௌனமாக இருப்பவர் தியாகத்தின் விலை கொடுக்க அஞ்சுவன், உண்மையான நீதியை கைவிட நேரிடக்கூடியவன். கிறிஸ்துவின் பெயரால் ஒரு இறைவாக்கினருக்கு நீதிக்காக பேசுவதற்கு அல்லது ஒரு சீடருக்கு தொண்டருக்கு நாம் செய்ய ஒவ்வொரு உதவியும் ஒரு கூவளை தண்ணீரும் நிச்சயமாக பரிசு பெறுகிறார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த 13ஆம் ஞாயிறு நம்முடைய விசுவாச வாழ்வின் மதிப்பை உணர்த்துகிறது. சூனியின் பெண்ணை போல பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அந்நியரை உபசரிப்போம், தேவையுள்ளோரை உபசரிப்போம். திருமுழுக்கின் மூலம் நாம் சுயநலத்துக்கும் பாவங்களுக்கும் சாவை அறிவித்து கிறிஸ்துவிற்காக வாழ்வோம். இயேசுவின் அழைப்பை ஏற்று நம்முடைய சிலுவையை சுமக்கும் குடும்பம் அல்லது தனிப்பட்ட வாழ்வை விட கிறிஸ்துவின் அன்பையும் நீதியையும் மேலாக ஒரு அன்பு செய்ய நாம் உறுதியளிப்போம். இந்த நம்முடைய தியாகத்தின் விலையை கொடுத்தால் அன்பின் மதிப்பை முழுமையாக உணர்ந்து முடிவில்லாத வாழ்வை பரிசாக பெறுவோம். ஆண்டவருக்காக நாம் இழக்க நாம் உயர்த்தப்படுவோம். ஆமென்.